அவங்க பிறவியில் ஒரு வகையான பால் இனமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் முழு உடல் வளர்ச்சி அடையும் போது தான் அவங்க என்ன பாலினம் அப்படின்றது நம்மளால கணிக்க முடியும். பிறப்புறுப்பு தெளிவற்ற நிலையில இருக்கும்போது அதோடைய ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றது குழந்தைகளை கணிக்க முடியாது இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அடிப்படையில் ஒரு ஆண் மகனாக வளர்க்கப்பட்டிருந்தாரு. ஒரு ஏஜ் வரும்போது தனக்குள்ள யூட்ரஸ் ஓவரிஸ் இருக்குன்னு தெரிய வந்தது. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இன்டர்செக்ஸ் பீப்புள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நம்ம காலுக்கு இடையில என்ன உறுப்பு இருக்கு அதுதான் நம்ம அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆம்பிஜென்ட்லி அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, இந்த பிறப்புறுப்பு மறைஞ்சிருக்கும், தெளிவற்ற நிலையில இருக்குங்க. அதோட ஆண்குறி இருக்கா பெண்குறி இருக்கா அது எதுவுமே நமக்கு தெளிவா தெரியாது. டிரான்ஸா பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு குழந்தை டிரான்ஸா பிறக்கும்? ஸோ இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸால ஒரு நார்மலான ஒரு மேரேஜ் லைஃப், ஒரு செக்ஷுவல் லைஃப் இதெல்லாம் லீட் பண்ண முடியுமா? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பாலினம் இருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்டர்செக்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஜெனட்டிக் சைக்காலஜிஸ்டான டிஎல்டி வினோ அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி பர்சனாக உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க? ஆமாம், இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது லைக் ஒரு மேல் ஃபீமேல் அந்த ஒரு கேட்டகரைஸ் பண்ண முடியாத ஒரு ஐடென்டிட்டி தான் அது. இட்ஸ் செக்ஷுவல் ஐடென்டிட்டி. ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டியோ ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷனோ கிடையாது. அது ஒரு பாலியற்போ அல்லது ஒரு பால் அடையாளமோ கிடையாது. ஆக்சுவலி ஜெனட்டிக்கலாக ஒரு கன்ஜெனட்டிலாக நடக்கக்கூடிய ஒரு விதமான மாற்றங்கள் வேறுபாடு தான் இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. பை பர்த் ஏற்படக்கூடிய குரோமோசோமல் பிறழ்வு ஆர் ஜீன் பிறழ்ச்சினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால தான் இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி மக்கள் பிறக்கிறாங்க. அவங்க பிறவியில் பிறக்கும்போது ஒரு வகையான பால் இனமாக அடையாளப்படுத்தப்பட்டாலும் அவருடைய வளர்ச்சி அடையும் போது, அவருடைய ஒரு முழு உடல் வளர்ச்சி அடையும் போது தான் அவங்களுடைய என்ன பாலினம் அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியும். ஈவன் அவங்களாலேயே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அந்த ஒரு ஏஜ் வரும்போது தான் அவங்களோட ஸ்டாண்ட் எடுக்க முடியும். இது மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 விழுக்காடு, கிட்டத்தட்ட ஒரு 2% இன்டர்செக்ஸ் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது, ஒரு தரவுகள் தெரிவிக்குது. ஆனால் அதுக்கான எந்த ஒரு டேட்டாஸும் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இல்லைங்க. ஆக்சுவலி இப்போ இன்டர்செக்ஸ் பர்சன் அப்படிங்கிறது பிறக்கும்போது அது கண்டுபிடிக்கப்படுதா, இல்லாட்டி பிறந்து அவங்க வளர்ந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து கண்டுபிடிக்கப்படுதா? ஒரு இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பர்சனாக உங்களுக்கு நீங்கள் எப்போ இன்டர்செக்ஸ் பர்சனாக அறியப்பட்டீங்க, நீங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டீங்க? அப்படி இல்லை, ஆஸ் அன் ஆக்டிவிஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஸ் மக்களுடைய அடையாளம் எப்படி கிடையப்படுதுன்னா, பிறவிலே பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய வெகுஜன மக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு குழந்தையுடைய பாலினத்தை உறுதி செய்கிறது அதோடைய பிறப்புறுப்பை வச்சு தான் நம்ம உறுதி பண்ணுவோம், அதான் ஆனா பெண்ணா அப்படின்றத சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியாக பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் இன்டர்செக்ஸ் பேபிஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிகியூஸ் ஜெனட்டிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த பிறப்புறுப்பு மருவி தான் அதில் காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உடல் உறுப்புகள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ அந்த வகையில் மருத்துவர்களுடைய போதுமான கூடுமான அளவு அவங்க எந்த ஜெண்டர்னு ஜட்ஜ் பண்ண முடியாமல் அவங்களை ஒரு ஜெண்டராக அந்த குழந்தைகளை வளர்ப்பாங்க. அந்த குழந்தைகள் வளர்க்கும்போது வளரும் தருவாயில் தான் தெரியும் அந்த குழந்தை என்னவா வளருது அப்படின்னு. ஒரு ஒரு பிறப்புறுப்பு தெளிவற்ற நிலையில் இருக்கும்போது இந்த குழந்தை என்ன அந்த தேர்வு என்ன, அதோடைய ஓரியன்டேஷன் என்ன அப்படின்றது குழந்தைகளை கணிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அது வளரிளம் பருவத்தை அடையும் போது அந்த குழந்தையினுடைய ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு ஆணாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய வயிறின் உட்பகுதியில் இன்டர்னல் ஆர்கன் சொல்லுவாங்க. இன்டர்னல் ஆர்கன் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ், ஓவரிஸ், பெண்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பை, முட்டைப்பை அதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பார்க்குறோம். நம்ம அதை கன்ஜெனிட்டல் அட்ரினல் ஹைப்போப்ளாசியான்னு சொல்றாங்க. அது எப்போ கண்டுபிடிக்க முடியும்? அவங்களோட அடல்ட் ஸ்டேஜ்ல நிச்சயமா. ஏன்னா ஒரு 13 வயது கடக்கும்போது தான் அந்த குழந்தையுடைய முழு அதனுடைய ஹார்மோன் மண்டலம் இயங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே, ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் ஒரே சார் மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு பால் அந்த ஒரு 11 பருவம் வரும்போது தான் அந்த குழந்தைகளுக்கு உடல் ரீதியான மாறுபாடுகள் நிறைய நடக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு பெண்ணுன்னா ஒரு பூ பெய்தல் நடக்கிறதும், ஆணுன்னா அவனுடைய அந்த மேஸ்குலினிட்டி டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க, என்னுடைய கோனாட்ஸ் டெவலப் ஆகும், ஹார்மோன் அடுத்த லெவல் ரீச் ஆகும். ஸோ அந்த வகையில் தான் நம்ம அந்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
இந்த இன்டர்செக்ஸ் குழந்தைகளுக்குள்ள என்ன வேறுபாடு நடக்குதுன்னா, இது வந்து குறிப்பாக இதை சொல்லணும்னா இது வந்து வேறுபாடு தானே தவிர இது ஒரு மாறுபாடோ, இது ஒரு குறையோ, அல்லது ஒரு நோயோ, ஒரு டிசார்டரோ கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எப்படி நம்ம வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடிப்படையில் தான் நம்ம வந்து மனிதர்களாக இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுவுமே அது பரிணாமத்தில் ஏற்படக்கூடிய சில மாறுபாடுகள் தான். குறிப்பிட்ட வேரியேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். குரோமோசோம் அனலைசேஷன் சொல்லுவாங்க. அது மூலயமா கேரியோடைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இயல்பாகவே வந்து XX இருந்தால் பெண்ணாகவும், XY இருந்தால் ஆணாகவும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அறிவியல் முறைப்படி நம்ம அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் இந்த இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா XXோட சேர்ந்து ஒரு Y குரோமோசோமும் XYயோட சேர்ந்து இன்னொரு Y குரோமோசோமும் காணப்படுது. இது எதை குறிக்குதுன்னா குரோமோசோமில் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு மரபணு மாற்றம், ஒரு மரபணு குறைபாடுன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு சின்ன ஒரு வேரியன்ட் ரீசனால வந்து இந்த இன்டர்செக்ஸ் பேபிஸ் வந்து பிறக்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு பெண்ணா பிறந்துட்டு அவங்க இன்டர்செக்ஸ் அப்படின்னு அறியப்படுறாங்க. அப்படி அறியப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பெண்ணாவே இருக்கணும்னு நினைச்சா பெண்ணாவும் இருக்கலாம், இல்லாட்டி ஆணா இருக்கணும்னு நினைச்சா ஆணாவும் இருக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா இது வந்து ஒரு ஜெண்டர் ஐடென்டி கிடையாதுங்க. இது வந்து ஒரு பாலியல் தேர்வு கிடையாதுங்க. ஏன்னா என்னுடைய பாலினம் இதுவாக தான் இருக்கும்னு நம்ம தேர்வு பண்ணக்கூடிய இடம் கிடையாது. ஒரு ஆணா பிறக்கிறவங்களும் பெண்ணா பிறக்கிறவங்களும் இன்டர்செக்ஸ் வேறுபாடோட பிறந்திருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஆண் மகனாக வளர்க்கப்பட்டிருந்தார். ஒரு ஏஜ் வரும்போது தனக்குள்ளே வந்து யூட்ரஸ் ஓவரிஸ் இருக்குன்னு தெரிய வந்தது. அப்புறம் அவங்க வந்து தன்னுடைய பாலின தேர்வை வந்து பெண்ணாக அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் அவங்களுடைய அந்த டிரான்சிஷன் நடக்குது, அவங்களுடைய ஜெண்டர் டிரான்சிஷன் ஆப்ரேஷன் பண்ணி. ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணுறது இருக்கட்டும், ஹார்மோன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, HRTன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹார்மோன் தெரப்பி அவங்க ஆணா பிறந்துட்டு அவங்க பெண்ணா மாறுறதுக்கான ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. பெண்ணா இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆண் தன்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹார்மோனல் எடுத்துக்கிறாங்க, HRT ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. தன்னை வந்து ஒரு ஆணாக தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்கன்னா அப்படி இருக்காங்க. அவங்க ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனோன்னா இன்டர்செக்ஸ் வேரியன்ட் இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து டிரான்ஸ் மக்களாக அறியப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்டர்செக்ஸ் வேரியேஷன் பற்றின சரியான புரிதல் இல்லாமல், ஒரு சரியான ஒரு லீகலாக ஒரு அட்வைஸ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தான் வந்து ஒரு டிரான்ஸ் பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு டிரான்ஸாக வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க டிரான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்க இன்டர்செக்ஸாக இருப்பாங்க. சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாத ரீசனால தான் வந்து அவங்க டிரான்ஸ் கம்யூனிட்டியாக அவங்க அறியப்படுறாங்க. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திருநங்கை திருநம்பிகள்னு. ஸோ அவங்களுக்கும் இன்டர்செக்ஸ் பீப்புள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டிக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? குட் கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க. டிரான்ஸ் கம்யூனிட்டின்றது லிட்டரலி வேறு மேடம். ஆக்சுவலி என்னென்னா டிரான்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது இட்ஸ் அ ஜெண்டர் ஐடென்டிட்டி. அவங்க வந்து அவங்கள வந்து என்னவா அவங்களோட ஜெண்டரை வந்து காமிக்கிறாங்க, அவங்க பாலினம் என்னவா இருக்குன்னு தான் அவங்க தேர்வு பண்ணுறாங்க. அடிப்படையில் பயாலஜிக்கல் ஃபீமேலாக பிறக்கக்கூடியவங்க தன்னை ஒரு மேல் சட்டையருக்குள்ளே கொண்டு வர்றது தான் டிரான்ஸ் மென்னு சொல்லக்கூடிய திருநம்பி கம்யூனிட்டி. அடிப்படையில் பயாலஜிக்கலி மேலாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய யூனோ மென்டல் ஹெல்த்னாலேயோ, லைக் அவங்களுடைய ஓரியன்டேஷன்னாலேயோ, ஆர்எல்ஸ் அவங்களுக்கே வந்து இந்த இயல்பான மாற்றத்தினாலேயோ வந்து அவங்க வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இன்டர்செக்ஸ்ன்றது அப்படி கிடையாதுங்க. அவங்க பார்ன் திஸ் வே, அவங்க இந்த வழியாக தான் பிறந்திருக்காங்க. பிறக்கும் தருவாயிலே ஏற்படக்கூடிய குரோமோசோம் மாற்றத்தினால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பிறந்திருக்காங்க. ஈவன் அந்த பிறக்கக்கூடிய நபருக்கே தெரியாது தான் வந்து இந்த மாதிரி ஒரு குரோமோசோம் பேட்டர்னாலேயோ இல்லை ஜீன் எஃபெக்ட்னாலேயோ பிறந்திருக்கும் அப்படின்னுட்டு. ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரும்போது தான் அவங்களுடைய பாடியிலே இன்டிகிரேட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், இந்த மாதிரி மாற்றங்கள்னால தான் அது அறியப்படுவாங்க. அறியப்படும் போது குரோமோசோம் டெஸ்ட்டு, கேரியோடைப்பின்னு சொல்லுவாங்க, கேரியோடைப்பி டெஸ்ட்டு, அவங்களோட ஜீன் பேனல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தான் அவங்களுக்கே ஒரு அரிதாக தெரியும். இயல்பு ஒரு சொல்லப்போனால் ஒரு கல்யாணமான ஒரு நபர், ஒரு ஆணாக அறியப்படக்கூடியவர், அவர் வந்து தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போய் பார்த்துருக்காங்க. போய் பார்க்கும்போது அவருக்கு கேரியோ டெஸ்ட்லாம் பார்த்துருக்காங்க, கேரியோடைப்பி டெஸ்ட் பார்த்துருக்காங்க. அவருக்கு வந்து 46XX சொல்லக்கூடிய பெண்ணுடைய குரோமோசோம் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் அவங்க வந்து பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவருடைய குரோமோசோம் வெளிப்புற பேட்டர்ன் வந்து தோற்றத்துல அவர் ஒரு ஆணா ஆணாதான் இருந்திருக்காரு. ஆனா அவருடைய குரோமோசோம் பேட்டர்ன் வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்லி அடையாளப்படுத்துது. ம். ஸோ பாலின தேர்வுக்கும் இன்டர்செக்ஸ் மாறுபாட்டுக்கும் எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது. இப்போ அவங்க வெளிப்புறத்துல ஆணா இருக்காங்க, ஆனா உள்ள 46 XX குரோமோசோம்ங்கறனால பெண்ணா அறியப்படுறாங்க. ஆமா. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்குமா? அதுதான் அது என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா 46XX இருக்கிறதுனால அந்த டெஸ்டிகிள்ஸ் ஆண் உறுப்புல இருக்கக்கூடிய டெஸ்டிகிள்ஸ் வந்து ஓவரியா செயல்படும். விச் மீன்ஸ் நம்ம ஓவோ டெஸ்டிகிள்னு சொல்லுவோம். கருப்பையா செயல்படும் ஆமா, கருமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய கருப்பையா அது செயல்படும். அதாவது விதைப்பையா இருக்கிறதே கருப்பையா இங்க செயல்படுது. இந்த ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றம் பாடியிலேயே வந்து அவங்க ஒரு ஆணா வந்து இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள குரோமோசோம் பேட்டர்ன் 46XX ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த ஓவோ டெஸ்டிகிள்ஸ்னால அவங்களுக்கு ஓவலேஷன் தான் இருக்குமோ தவிர அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அண்ட் அதோடைய கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி குழந்தை பேரில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்க ஒரு இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பர்சன் அப்படிங்கிறத தாண்டி இன்டர்செக்ஸ் ஆக்டிவிஸ்டா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? எந்த ஒரு தருணத்துல நீங்க ஒரு இன்டர்செக்ஸ் ஆக்டிவிஸ்டா மாறணுங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்க? கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட வேரியண்ட் வந்து இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியில் இருக்குது. இது வந்து உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1.7% இந்த குளோப் 1.7 விழுக்காடு மக்கள் வந்து இன்டர்செக்ஸ் மக்களாக இருக்காங்க. எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு அடையாளத்தில் இருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட பாலினம் ஆணாவோ பெண்ணாவோ திருநராவோ இருக்கலாம். இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய குழந்தை பருவத்திலேயே வந்து சரியான அடிப்படை புரிதல் இல்லாமல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் ஜென்டல் மியூட்டேஷன் சர்ஜரிஸ்ன்னு சொல்லிட்டு ஜெண்டர் நார்மலைசிங் சர்ஜரிஸ் பண்ணிடுவாங்க. லைக் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கொனாடு இருக்குது அப்படின்னா அந்த கொனாடை வந்து சின்ன வயசுலேயே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு பேலஸ் இருக்குன்னா ஒரு பெனிஸ் மாதிரி இருக்குன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வளர்ந்து அதை வந்து ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா குழந்தையில அது வளர்ந்து வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் பெரிய டிஸ்கிரிமினேஷன் வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமே அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் சந்திப்பாங்க. நிச்சயமா. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குணாட்ஸை ரிமூவ் பண்ணதுனாலே உடனே வந்து அவங்க அந்த பாலினமாகவே அறியப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள ஹார்மோன்ஸ் இருக்கும், உங்களுடைய மென்டல் ஹெல்த் வேறு மாதிரி இருக்கும். லைக் இப்போ நான் ஒரு டெஸ்டிகல்ஸ் இருக்கிற ஒரு குழந்தைய ரிமூவ் பண்ணி விட்டுனா உடனே அந்த குழந்தை பெண்ணாக மாறிடும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? குழந்தைகளுக்கு செய்யப்படக்கூடிய ஜெண்டர் நார்மலைசிங் சர்ஜரி வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா வேர்ல்டு வைடு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து சர்ஜரி பண்ணி ஏதோ ஒரு பாலினமாக மாற்றிடுறாங்க. அது வளர்ந்து வரும் காலத்தில் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இன்டர்செக்ஸ் ஆக்டிவிஸ்டாக எவ்வளோ இயர்ஸாக இருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலி வந்து என்னுடைய கல்லூரி பருவத்திலேருந்து நான் வந்து நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆசிய லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்செக்ஸ் சப்போர்ட் குரூப்ஸில் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ கவுன்சிலர் நிறைய மக்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாம தான் ஏன் இந்த மாதிரிலாம் பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களாக தான் இன்றைக்கி நம்ம இன்டர்செக்ஸ் மக்களை பார்க்கணும். இடைப்பாலின சமூகம் வந்து இன்றளவுமே வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை இல்லாமல் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான ரெகக்னிஷன் கிடைக்கிறது இல்லை. 3ஆம் பாலினம் சமூகத்திலேயே இருக்கிறவங்களே நம்ம நிறைய புள்ளி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆயிருந்தாலும் இன்றளவும் அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பயாலஜிக்கலாக ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால் வர இன்டர்செக்ஸ் மக்களை இன்றளவும் மக்கள் பெரிய அளவு வந்து மதிக்கிறது இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுடைய ஆக்டிவிசம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட மக்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்களோட இன்டர்செக்ஸ் ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மனரீதியான உத்வேகங்கள் கிடைக்குது அவங்களுக்கு. மென்டல் ஹெல்த் சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வேரியேஷன்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஸ் சப்போர்ட் குரூப்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம். அது ரொம்ப ஒரு குழந்தை தான். ஒரு 10 வருஷ பிரயாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆனால் அரசு வந்து இன்னும் கொஞ்சம் இன்டர்செக்ஸ் மக்களுக்கு ஒரு பேருதவியாக செய்யக்கூடிய விஷயமா இருந்தால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வராங்க, வீட்டில் வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது அந்த மக்கள் வந்து தெருவுக்கு தள்ளப்படுறாங்க. இன்னொன்று நம்ம காலுக்கு இடையில என்ன உறுப்பு இருக்குது அதுதான் நம்ம அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய மனசும் நம்மளோட உடலும் என்ன நம்மளை வந்து சொல்லுதோ அதுதான் நம்ம. எல்ஜிபிடி மக்கள், எல்ஜிபின்றது வந்து ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சம்மந்தப்பட்ட லெஸ்பியன், கே, பைசெக்ஷுவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் ஓரியன்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். டிரான்ஸ்ன்றது ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம்.
பேன் செக்ஷுவல் ஏ செக்ஷுவல் அது எல்லாமே வந்து அவங்களுடைய க்ரஷ் ஓரியன்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது ஆம்பிகஸ் ஜென்டிலியாவை பிறக்குது. அந்த 2 ஆண் உறுப்பு பெண் உறுப்பு சேர்ந்து இல்லை அப்படி இல்லை, ஆம்பிகஸ் ஜென்டிலியா அப்படின்னா எப்படின்னு சொல்றதுன்னா இந்த பிறப்புறுப்பு வந்து மறைஞ்சிருக்கும், தெளிவற்ற நிலையில இருக்குங்க. அது அதோட ஆண்குறி இருக்கா பெண்குறி இருக்கா அது எதுவுமே வந்து நமக்கு தெளிவாக தெரியாது. ஒரு சதை மூடின பகுதியாக அதுதான் தெரியும். இந்த குழந்தை வந்து இந்த குழந்தை இந்த மாதிரி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா டிரான்ஸாக பிறந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஒரு குழந்தை டிரான்ஸாக பிறக்கும்? லிட்டரலி இந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு மாதிரி டைவர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு வந்து சர்ஜரி பண்ணிடுங்க, இல்லைனா லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது, சர்ஜரி பண்ணி ஆணாவோ பெண்ணாவோ ஒரு பாலினமோ ஏதோ ஒரு பாலினமாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. அது பெரிய புரிதல் இல்லாத ஒரு படித்தவங்களுக்கே புரியாத ஒரு விஷயம், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்கே தெரியாத ஒரு விஷயம், ஒரு படிப்பறிவு இல்லாத சமூக மக்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ எங்கள் ஹெல்ப்லைன் மூலமாக வரும்போது நாங்கள் அங்கே நேரடியாக விரைஞ்சு அங்கே போகிறோம். கன்னியாகுமரியில் போயிட்டு அந்த குழந்தைகிட்ட, அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் எடுத்து பேசுகிறோம். இன்டர்செக்ஷன்னா என்னது, இந்த குழந்தை வந்து கம்ப்ளீட்லி 100% வந்து நேச்சுரலோட தான் பிறந்திருக்கு, இது நேச்சர், உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையாகவே இருக்கும்னு எல்லாமே நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தே ஆர் வில்லிங், தே ஆர் அக்செப்டட். அந்த கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் குழந்தை என்னவா வேணால் வளரட்டும், ஆனால் அது என் குழந்தையாக வளரட்டும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவராக நீங்கள் அறியப்பட்டப்போ, நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டப்போ, நீங்கள் எந்த மாதிரியான உளவியல் ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க? இன்டர்செக்ஸுங்கிற டேர்ம் ரொம்ப ரொம்ப புதுசுங்க. முன்னாடி வந்து மெடிக்கல் டேர்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஹெர்மப்ராடைட் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இருபால் உயிரிகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்து அந்த இருபால் உயிரிகளாக இருக்கக்கூடியது நீங்கள் வந்து பூச்சிகளையும் தாவரங்களில் தான் பார்க்கணும். மனுஷங்கள் அப்படி கிடையாதுங்க. இன்ன வரைக்கும் நம்ம மென்சுரேஷன் பற்றியே பெரிய பேசாமல் இருக்கோம், அதுவே ஒரு பெரிய டேபுவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். லைக் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து பின்னாடி இருக்குது. அதை இன்னும் முன்னாடி கொண்டு வரணுன்றது தான் நம்ம இந்த வாய்ஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு திங். இடைப்பாலின சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன மாதிரியான ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களால? இப்போ என்னோட இண்டிவிஜுவலாக வந்து இப்படி சொல்ல முடியல, பட் ஆனால் அவங்களோட உறவினர்களாக இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் அவங்கள புள்ளி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்கும்போது ஃபேமிலியோட அக்செப்டன்ஸ் தானே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஃபேமிலியோட அக்செப்டன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிராகரிக்கப்படுறாங்க. பட் ஆனால் இப்போ அந்த ஃபேமிலிக்கு நிறைய நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும் பட்சத்தில் மாவட்ட ரீதியான கவுன்சிலிங் சென்டர்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக இருக்கும். நிறைய சூசைடல் தாட்டோடு இருக்கிறவங்கள வந்து அந்த சூசைட்லேருந்து கம்மிங் அவுட் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எஜுகேஷன் இருந்தும் இந்த சமூகம் வந்து நம்மளை புறக்கணிக்குது அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களோட அடுத்த தீர்வு என்னவா இருக்கும்? வேண்டாம், நம்ம இந்த வாழ்க்கை நம்ம ஏன் வாழணும் அப்படின்ற இடத்துல தான் தள்ளப்படுறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஐடென்டிஃபைடாக கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இன்டர்செக்ஸ் மக்கள் இருக்காங்க. ப்ரைட் மார்ச்சில் வந்து ஒரு பெருமை நடந்தது. ஸோ அதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக வந்து இன்னும் இந்த கம்யூனிட்டி வந்து இன்னும் வைல்டாக தான் இருக்கும். ஒரு இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த பர்சனாக இருக்கீங்க. ஸோ இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸால் ஒரு நார்மலான ஒரு மேரேஜ் லைஃப், ஒரு செக்ஷுவல் லைஃப் இதெல்லாம் லீட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக சி ஒரு இன்டர்செக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன்றனால மட்டும் கிடையாது, இங்கே எல்லாத்துக்குமே அவங்களுடைய ப்ளஷர் இருக்க தான் செய்யுது. செக்ஷுவல் ப்ளஷர்ஸ் அவங்களுடைய தேர்வு தான், அவங்களுடைய பார்ட்னராக அவங்க யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான். லைக் எனக்கு வந்து என்னுடைய செக்ஷுவாலிட்டி இது, என்னுடைய ஓரியன்டேஷன் இது, என்னுடைய ஜெண்டர் ஐடென்டிட்டி, இதையும் தாண்டி நான் இன்டர்செக்ஸாக இருக்கிறனாலே எனக்கு எந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி இல்லாமல்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி இருக்கும். ஐ கேன் பி மேல், ஐ கேன் பி எய்தர் ஃபீமேல், எது வேணால் இருக்கலாம். பட் அதுக்கும் வந்து செக்ஷுவல் திங் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இயல்பாக அவங்களால வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்லாம் வச்சுக்க முடியும். அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் ப்ளஷர், என்ன வகையில் அவங்களுக்கு வேணுமோ அதை வச்சுக்க முடியும். சம் இம்மாரலிட்டி இருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் மைக்ரோ பெனிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பெனிஸ் என்லார்ஜ்மெண்ட் பண்ணுறாங்க, சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. இல்லை சில பேருக்கு ஹைப்போஸ்பெடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் பீனோஸ்க்ரோட்டல் ஹைப்போஸ்பெடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி கரெக்ஷன் பண்ணுறாங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் தான் அதெல்லாம். பட் இட்ஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் தான். ஸோ அதெல்லாம் தான் இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டரில் நம்ம சீக் பண்ணுறோம். பிகாஸ் ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்கு நீங்கள் 1 lakh 2 lakh நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல இருப்பீங்க. அந்த வகையில் வந்து ஒரு 1 lakh 2 lakh ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சும்னு கூட வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டை வந்து ஏன் கேர் பண்ணிக்க மாட்டுறாங்க? ஸோ நம்ம வந்து இன்டர்செக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள கம்யூனிட்டியை நாம்
எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா சிறப்பு அங்கீகாரம் கொடுக்கணும். லைக் இப்போ எப்படி நம்ம வந்து ரொம்ப மினிமைஸாக அழிந்து வரக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி சிறப்பினமாக நம்ம அறிவிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இன்டர்செக்ஸ் மக்களை வந்து சிறப்பினமாக அறிவிக்கணும்னு நான் வந்து அரசு தரப்பில் கேட்டுக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா இருக்கிறது ரொம்ப மினிமைஸ்டு. அந்த மாதிரி உள்ள பீப்புளையும் வந்து நம்ம கைவிட்டுட்டோன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கான எந்த ஐடென்டிட்டியும் இருக்க போகிறதில்ல. அந்த குழந்தை இன்னும் வந்து லைஃப்பில் வந்து நிறைய ஸ்டிக்மாவை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த சொசைட்டி அதனால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த சொசைட்டிலையும் இன்னும் போக போக வளர்ச்சி அடையும் போது அந்த குழந்தை வந்து அந்த சொசைட்டியில் வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பின்னாடி தள்ளப்பட்டுரும். அதோடைய குடும்ப சப்போர்ட் இல்லாமல், சொசைட்டியோட சப்போர்ட் இல்லாமல் பின்னிலைக்கு தள்ளப்பட்டுரும். அதனால் இன்டர்செக்ஸ் மக்களை வந்து ஒரு சிறப்பினமாக அறிவிக்கணும்னு நான் கவர்மெண்ட் கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு இன்டர்செக்ஸ் ஆக்டிவிஸ்டாக நிறைய விஷயங்கள் இன்டர்செக்ஸ் கம்யூனிட்டியை பற்றி ஓப்பனாக பேசுனீங்க. தந்தி டிவிக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.